வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான சுவையான சாஃப்டான பிடி கொழுக்கட்டை. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பச்சரிசி மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பச்சரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு நல்லா ஜலிச்சிட்டு அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளந்து எடுத்திருக்கேன். மிதமான தீயில் வச்சு வறுத்தோன்னா நல்லா இது மாதிரி ஒரு கொரன்னு இருக்கும். ரொம்ப செவக்க வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, லேசாக வறுத்தா போதும். மாவை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துப்போம். 3/4 கிளாஸ் அளவுக்கு வெல்லம், பொடித்த வெல்லம், 1.25 கிளாஸ் தண்ணி. இதுதான் இதுக்கு பார்த்திங்கன்னா சரியான ரேஷியோவாக இருக்கும். நம்ம எந்த கிளாஸில் மாவு எடுக்கிறோமோ அதே கிளாஸால் வெல்லத்தையும் தண்ணியும் அளந்துட்டோன்னா கரெக்டாக வரும் நமக்கு. இப்போது வெல்லத்தில் இருக்க தூசெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டி இதை தனியாக இதே கடாயில் ஊற்றி மறுபடியும் கொதிக்க விட்டுடுவோம். வெல்லத்தை இப்போ வடிகட்டி ஊற்றியாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சலசலன்னு கொதிக்கிற வரைக்கும் விடணும். நான் இது கூடயே இப்போது தேங்காய் துருவலும் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை இது கூட சேர்த்து அதையும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நறுக்குன்னு பல்லில் மாட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். அந்த சமயத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியிலே நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை போட்டு கிளறி விட போகிறோம். நம்ம உப்புமா எப்படி கிளறுவோமோ அதே மாதிரி தான். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ நான் வறுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் கட்டிக்கலான்னா கூட பயப்பட தேவையில்லை, அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் தேய்ச்சி நம்ம இதை கிளறி விடணும். தண்ணிலாம் நல்லா சுண்டி இது மாதிரி ஆகிடும் மாவு. இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா இது மாதிரி ஒரு கடாயில் நான் இன்றைக்கி இடியாப்ப தட்டில் தான் வைக்க போகிறேன். நம்ம இட்லி தட்டில் கூட எண்ணெயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இல்லை துணி வச்சு துணியை ஈரம் பண்ணி வச்சுட்டு அப்படி இல்லைன்னா வாழையில் போட்டு நமக்கு எது வசதிப்படுதோ அது மாதிரி இதை கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. நமக்கு பிடிச்சி வைக்கிறதுக்கு இது மாதிரி வாட்டப்படும். கையில் மட்டும் லேசாக எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நமக்கு தேவையான அளவுகளை கொழுக்கட்டைகளை பிடிச்சி வச்சுட்டு இப்போ இதை ஆவியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக வேக வச்சு எடுத்துப்போம். கடாயில் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இதில் அடுக்கிடலாம். சரியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக விட்டாலும் கல் மாதிரி ஆகிடும். 10 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் வச்சு வேக வச்சோன்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஈரக்கையால் கொழுக்கட்டைகளை தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் இருக்கணும். கையில் பிசுன்னு ஒட்டக்கூடாது. கொழுக்கட்டை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை அடுப்பிலேருந்து எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடியது இது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் நல்லா வெந்து இருக்கும். பச்சை வாசனைலாம் அடிக்காது. மாவு வாசனை இல்லைன்னா வெல்லத்தோட வாசனை அது மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.